காளான் வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்க. சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி கூடயும் நல்லா இருக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்றவங்களாம் இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்கு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா குடைமிளகாயும் முட்டைக்கோசையும் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளா வந்து காளானை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டீங்க நல்லா வந்து தண்ணி ஈர்த்து வரும். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஊத்திக்கிறேன். முட்டையில என்னடா சொகப்பா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அது வெங்காய தோலி தான் ஒட்டிட்டு இருந்துச்சு. நானே பார்க்கும்போது பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிளகுத்தூள் வந்து தூவிக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல. சூப்பரா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குறீங்க. சூப்பரான காளான் காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு பொரியல் வந்து ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.